பிரியாணிலாம் இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த கொத்துக்கறி தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது வா வா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ரைஸில் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டன் பள்ளிப்பாளையமா? ஓகே, மட்டன் பள்ளிப்பாளையம். இது வந்து நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம். சிக்கன் வறுவல்லாம். சிக்கன் வறுவல், செட்டிநாடு கிரேவி மாதிரி. இது மட்டன் வறுவல். மட்டன் வறுவல், தலைக்கறி. தலைக்கறி, தலைக்கறி கிரேவியோட கொத்துக்கறி. கொத்துக்கறி. ரெண்டாயிரத்தி 25வது வருஷம் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 3-4 நாளில் வந்து புத்தாண்டு பிறக்க போகுது. ப்ராபப்ளி இந்த வீடியோ தான் இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வருஷம் எப்படி போச்சு எல்லாத்துக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் எப்படி இருந்தது? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணோம் சேனலில். பண்ணாத விஷயங்கள் நிறைய இருந்தது. அது வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி விட்டு வைக்கக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தேடி போய் முடிச்சிடணும் அந்த ஒர்க்கை அப்படின்னு நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். அடுத்த வருஷம் இனிமேல் மெருகூட்டி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம எபிசோட்ஸ் வந்து நம்ம சேனலில் உங்களை தேடி வரும். அதை வந்து நான் கேரண்டி கொடுத்துக்கிறேன். சரி, இந்த வருஷ கடைசியில் நல்ல ஒரு ஈரோடு மாவட்டத்து சுவையில் அட்டகாசமாக ஒரு அசைவ சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நான் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்திருக்கேன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் 25 வருஷங்களாக இயங்கிட்டு இருக்கிற அமுதம் மெஸ் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறேன். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன், நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம், மட்டன்லேயும் பள்ளிப்பாளையம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அதேமாதிரி மட்டன் கொத்துக்கறி, சிக்கன் ஃப்ரை, இதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு வாயெல்லாம் ஊறுற மாதிரி சூப்பராக அவங்க சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. நான்வெஜ் மீல்ஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். இவங்ககிட்ட பிரியாணியுமே நல்லா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். சரி, இந்த வருஷம் கடைசியில் ஒரு முத்தாய்ப்பாக நம்ம முடிப்போம் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கிறேன் அமுதம் மெஸ்க்கு. கோபிச்செட்டிப்பாளையம் சத்தி மெயின் ரோட்டில் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நான் கூகுள் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். வாங்க, அப்படி நம்ம சில ஐட்டம்ஸ் பள்ளிப்பாளையம் உட்பட சில ஐட்டம்ஸில் சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம். ஜாலியாக இந்த வருஷம் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் கடைசியில் நான் சில வீடியோஸ் கொடுக்க போகிறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி வாங்க ஒரு விருந்து சாப்பிட்டு பார்க்கலாம். கோபிச்செட்டிப்பாளையம் அமுதம் மெஸ்ஸோட ஓனர் அஸ்வின் நம்ம கூட இருக்காரு. அவரோட சில வார்த்தைகள் பேசலாம். அஸ்வின், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு விஷ் வெரி ஹாப்பி நியூ இயர். இன்னும் ஒரு 4 நாளில் புத்தாண்டு பிறக்க போகுது. ஓகே. ஸோ ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் உங்கள் மெஸ்ஸில் வந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஒரு அறிமுகம் கொடுங்க. எத்தனை நாள் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி? சார் நம்மளுக்கு கடை ஆரம்பிச்சு 25 இயர்ஸ் ஆச்சு. 25 இயர்ஸ் ஆச்சு. 10 இயர்ஸாக நான் ரன் பண்ணிருக்கேன். சரி. ஓகே, இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க? சார் மெயினாக நம்ம சிக்னேச்சர் டிஷ்னா நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் தான். ஓகே. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. சரி. சிக்கன் மட்டன் வறுவல் ஐட்டம் எல்லாமே. ஓகே. குழம்பு மீன். சரி. நான் வந்து ஆக்சுவலாக இந்த அமுதம் மெஸ்ஸோட ஒரு வீடியோ தான் நான் பார்த்தேன். அதில் அந்த பள்ளிப்பாளையம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கஸ்டமர்ஸ் கூட அதில் நிறைய பேசியிருந்தாங்க. இப்போ எல்லாருமே பள்ளிப்பாளையம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்தோன்னா தான் நான் கிளம்பி வந்துட்டேன். சரிங்க, சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. மீல்ஸு, பிரியாணி, அப்புறம் சைட் டிஷ் இதெல்லாமே கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே. ஸோ ப்ரைஸ் வந்து அங்கே மேலே இருக்குது. நான் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்றேன் நான். ஓகே, இப்போது நைட்டுக்கு என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது? நைட்டுக்கு வந்து புரோட்டா, தோசை, டிஃபன் ஐட்டம்ஸ் இருக்கும், ரைஸ் ஐட்டம் இருக்கும். சரி. அப்புறம் இலை புரோட்டா அந்த மாதிரி இருக்கும். இந்த டிஷ்ஷு பள்ளிப்பாளையம்லாம் நைட்டுக்கு இருக்குமா? இருக்கு இல்லையா? ஈவினிங் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே. முடியறது போது ஈவினிங் மறுபடியும் ப்ரிப்பேர். சரி. பள்ளிப்பாளையத்தை தவிர நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் வேறு என்ன விரும்பி சாப்பிட்றாங்க? கொத்துக்கறி. ஓகே. எத்தனை மணிக்கு வந்து ஐட்டமில் ரெடியாக இருக்கும்? சார் 12 o'clock ஷார்ப் ரெடியாக இருக்கும். சரி. 45 போது ரெடி ஆகிடும். 12 o'clock ஷார்ப் ரெடியாக இருக்கும். சரி. எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? அப் டு 4 வரைக்கும் எல்லாம். 4 வரைக்கும். ஓகே. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock ஆரம்பிக்கும். 6:30 7 o'clock ஆரம்பிக்கும். நைட்டு 11 வரைக்கும் இருக்கும். சரி. ஏதாவது லீவ் எதாவது இருக்கா? சண்டே லீவ். நல்ல வேலைங்க, எனக்கு சனிக்கிழமை. சரிங்க, ஓகே. நானும் சாப்பிட்டு பார்க்குறேன் சில ஐட்டம்ஸ் எல்லாம். இது மட்டன் பள்ளிப்பாளையமா? ஓகே, மட்டன் பள்ளிப்பாளையம். இது வந்து நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம். சிக்கன் வறுவல்லாம். சிக்கன் வறுவல், செட்டிநாடு கிரேவி மாதிரி. சரி. இது மட்டன் வறுவல். தலைக்கறி கிரேவியோட கொத்துக்கறி. சிக்கன் குழம்பு, அது மட்டன் குழம்பு. ஸோ எல்லாமே இங்கே விறகடுப்பில் தான் சமைக்கிறீங்க. சரி. ஓகேங்க, நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இன்றைக்கி சனிக்கிழமை வந்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு, தப்பித்தோம். அது இப்போது நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு. கோயம்புத்தூர் டிராஃபிக் தாண்டி வர்றதுக்கு, கோயம்புத்தூர் சிட்டியை தாண்டறதுக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிப்போச்சு. மட்டன் பிரியாணி நமக்கு எடுத்து வச்சார். கரெக்டாக தீந்துருச்சு மட்டன் பிரியாணி.
மெயினாக இந்த ஈரோடு மாவட்ட சைடெலாம் வந்தால் நம்மளுக்கு பிரியாணியோட மீல்ஸ் தாங்க. மீல்ஸு, குழம்பு, இந்த பள்ளிப்பாளையம், சிந்தாமணி, அதுக்கு ஈடுனா எதுவுமே கிடையாது. ஸோ கைஸ், இப்போ நம்ம கோபிசெட்டிப்பாளையம் அமுதம் மெஸ்ஸோட அவங்களோட சைட் டிஷ்ஷோட நம்ம மீல்ஸு, பிரியாணி எல்லாமே சொல்லிட்டோம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அவங்களோட 2 பிரியாணியும் ஆர்டர் பண்ணிட்டோம். இது வந்து மட்டன் பிரியாணி, இதான் லாஸ்ட் போர்ஷன், இன்றைக்கி 1:30 மணிக்கே முடிஞ்சது. அப்புறம் இது வந்து சிக்கன் பிரியாணி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தலைக்கறி கிரேவி, மட்டன் கொத்துக்கறிங்க. ரொம்ப ரேர், நிறைய இடங்களில் கிடைக்காது. இன்னைக்கு கோபிசெட்டிப்பாளையம் அமுதம் மெஸ்ஸில் நமக்கு கிடச்சிருக்கு. என்னோடய ஃபேவரட் ஐட்டம் கூட மட்டனில் கொத்துக்கறி. ரைஸில் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? செட்டிநாடு சிக்கன். ஓகே, செட்டிநாடு சிக்கன். ஆமாம், இது வந்து பிராய்லர். அப்புறம் இது வந்து நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம். இதுதான் வந்து இவங்ககிட்ட சிக்னேச்சர் சைட் டிஷ்ஷு அமுதம் மெஸ்ஸில். இது வந்து மஸ்ட்டு ட்ரை ஐட்டமும் கூடாது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சுக்காவே கொஞ்சம் கிரேவி பதத்தில் கொடுத்துருக்காங்க. நல்லா அப்படியே டார்க் கலர் கிரேவி, ஒரு சேலம் ஸ்டைல் கிரேவி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மட்டனில் பள்ளிப்பாளையம். இங்கே வந்து மட்டன்லேயே கிடைக்கிது பள்ளிப்பாளையம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு செமி கிரேவி, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஓகேங்க, அப்படி ஒரு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிலாம் இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த கொத்துக்கறி தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. வா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ரைஸில் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். சரி, அப்படியே நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி ரிவ்யூ போயிடலாம். சாப்பாட்டுக்கு 2 வகை குழம்புகளும் கொடுத்துட்றாங்க. ஒன்று வந்து மட்டன் குழம்பு, இன்னொன்று சிக்கன் குழம்பு. இங்கே பீஸ் மீனோட மீன் குழம்பும் இருக்குது, அது வேணால் சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம அப்படி பேசிகிட்டு இருக்கிறக்க அட்டகாசமான ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்திருக்கு. நல்ல குண்டு மீன் ஒன்று வந்திருக்கு. அப்புறம் முட்டை பொரியல். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் இடத்த ஃப்ரீ பண்ணுறதுக்காக கொஞ்சம் மட்டன் பிரியாணி எடுத்துக்கலாம். ஒரு பீசஸ்லாம் கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய பேர் பிரியாணி சொல்லி சாப்பிட்டுருக்காங்க எங்கள் அமுதம் மெஸ்ஸில். நல்ல ஒரு ஹோம்லி ஸ்டைல் பிரியாணிங்க, மட்டன் பிரியாணி நல்லாவே இருக்குது. நல்லா அருமையாக தம் பிரியாணி. மட்டன் அப்படியே அல்வா தொண்டு மாதிரி வெந்திருக்கு. நான் கூட இந்த பீஸை பார்த்தோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன். தொடக்கறி பீஸ் இது, பட் அவ்வளோ நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. வெங்காய பச்சடி நல்லா திக்காக இருக்குது. இந்த நிறைய பேர் பிரியாணி சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப நினச்சேன் பிரியாணி நல்லா இருக்கும் போல அப்படின்னு. நல்லா இருக்குங்க பிரியாணி. இது வந்து சிக்கன் பிரியாணி ரைஸ் மட்டும் டேஸ்ட் பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி பார்க்குறப்போ எனக்கு அந்த குமாரபாளையம் சேலம் ஞாபகம் வருது. இந்த சேலம் சைட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் பிரியாணின்னு செய்வாங்க. நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. 2 பிரியாணியும் ஒரு ஹோம்லி டச்சோடு இருக்குது. ஒன்று பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பீசஸ்லாம் நம்ம சைட் டிஷ்ஷெல்லாம் நம்ம இலைக்கு சர்வ் பண்ணிக்கலாம். மட்டன் பள்ளிப்பாளையம். இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா கிரேவி பார்த்தாலே சாப்பாடு கூட போட்டு சாப்பிடணுன்னு தான் ஆசையாக இருக்குது. இல்லை சூப்பர், அப்படி பெப்பர் கிரேவி மாதிரி இருக்குது. மட்டன் நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம். சிக்கன் பிரியாணி அப்படி தலைக்கறி கூட சாப்பிட்லாம். தலைக்கறி பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு எடுத்த பீஸ், எல்லா பீஸ்லேயுமே எலும்பு எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நல்லா அப்படி அல்வா மாதிரியே இருக்குது ஒரு பீஸு. அப்படி இந்த ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்குது. தலைக்கறி அப்படியே கரெக்டாக குக் பண்ணியிருக்காங்க. ஓவர் குக்லாம் பண்ணாமல் அப்படி ஒரு ஜெல்லி பீஸை வாயில் போட்டு மெல்ற மாதிரி இருக்குது. ஒரு மெஸ் ஸ்டைல் பிரியாணி சைட் டிஷ் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது. தலைக்கறி செம இம்ப்ரெஸ்ட். இந்த மீன் நல்லா சூடாக வந்தது. அப்படியே பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. பாருங்கள், அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷான டேம் மீன். இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேம் மீன் தான். ஏன்னா பவானி தண்ணி ஓடுற ஏரியாலாம். ஓகே, அடுத்து இப்போ மெயின் பிக்சருக்கு வருவோம். கொத்துக்கறி நான் ஆல்ரெடி போட்டு வச்சேன் இல்லையா, அப்படி சூடான சாப்பாட்டில் போட்டு வச்சேன். அப்படியே ரைஸோடு போட்டு பிரட்டி சாப்பிட்லாம்.
எத்தனையோ டைம் கோபிசெட்டிப்பாளையம் வந்திருக்கேன். பட் அமுதம் மெஸ்ஸில் கொத்துக்கறி வந்து இருக்கிறது, அப்புறம் இந்த நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் இவங்ககிட்ட பாப்புலர் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தாங்க ரீசெண்டாக தான் எனக்கு தெரியும். இல்லாட்டி முதல்ல நம்ம வந்து கவர் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதுதான் பவர் ஆஃப் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு தலைக்கறியிலே தெரிஞ்சிருச்சு அவங்க எல்லா ஐட்டம்ஸ் எப்படி சமைச்சிருப்பாங்கன்னு. கொத்துக்கறி டேஸ்ட் பண்ணிடலாம். அளவான காரம், நல்ல அந்த மட்டனோட வாசனையோட இந்த ரியல் கொத்துக்கறி, வெங்காயமெல்லாம் நிறைய போட்டு நிரப்பாமல் அப்படி மட்டன் பீசஸ் நல்லா தெரியுது. ஒவ்வொரு வாயில் பட்டுக்கிட்டே இருக்குது மட்டன் பீஸ் எல்லாம். கைமா பீஸ். மட்டன் கொத்துக்கறி நான் எதிர்பார்த்த விட நல்லா இருக்குது. நல்ல ஒரு கரெக்டான காரம். இந்த மாதிரி சமைச்சா தான் சாப்பிட முடியும். பிரமாதமாக இருக்குது. நம்ம கோயம்புத்தூர்லாம் கொத்துக்கறி எங்கேயும் கிடைக்குது? நம்ம கோயம்புத்தூர்காரங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்கள், கொத்துக்கறி எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னா. ஆனால் தேடி பார்க்குறேன், எங்கேயுமே இல்லைங்க கொத்துக்கறிலாம். நம்ம சசி பிரியாணி கடையில் இருக்குது. சசி பிரியாணி கடையில் கொத்துக்கறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம பேருனா அவர் பேர் பாலா. அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் கடைக்கு வந்தது. ஓகே, அடுத்தது மட்டன் சுக்கா. நான் சொன்னேன் இல்லையா, நல்லா அப்படியே பெப்பர் கிரேவி மாதிரி இருக்குது. அப்படியே ரைஸோட ஒரு புரட்டி மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா அப்படியே எடுக்கிறப்பே தெரியுது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மட்டனோட டேஸ்ட்டுக்கும் இந்த கிரேவிக்கும் நல்லா அப்படியே பொருந்தி போகுது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அருமையாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அப்படியே சாப்பாட்டுக்கு பெசன்ட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே வர்றப்போ சிக்கன் பள்ளிப்பாளையம் நல்லா இருக்குன்ட்டு வந்தேன். மட்டன் ஐட்டம்ஸும் முட்டை பொரியல். ஓகே, அடுத்தது நம்ம கூட வந்த கிரேவிஸ் போட்டு சாப்பிட்டோம். அவங்களோட குழம்பு வகைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் மட்டன் குழம்புன்னு நினைக்கிறது. அப்படி மேலே ஊற்றும். பார்த்தாலே ஒரு குருமா ஸ்டைலில் இருக்குது. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நைட்டு சப்பாத்தி பரோட்டா, கொத்து பரோட்டா அது கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி இருக்குது. சரிங்க, இப்போ அடுத்தது மெயினாக பள்ளிப்பாளையத்துக்கு போகலாம். நல்லா வரமிளகா போட்டு நல்லா வதக்கியிருக்காங்க பள்ளிப்பாளையம். ஸோ நீங்கள் வந்து இங்கே மீன் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா குழம்பு மீன் பீஸோடு ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு செட்டாக வந்துடுது. சிக்கன் 65 வருஷ கடைசி விருந்து. மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, முட்டை எல்லாமே சொல்லியாச்சுங்க. சிக்கன் 65 செமையாக இருக்கும். நல்லா சுட இருக்குது. அதுமாதிரி இன்னொன்று நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, சொன்ன ஐட்டம்ஸ்லாம் ப்ராம்ப்டாக டக்குன்னு வந்துடுதுங்க. சர்வீஸ் நல்ல சர்வீஸு. மோஸ்ட்லி எல்லாமே விறகடுப்பு சமையல் தான். ஓகே, மட்டன் நல்லிப்பாளையம் டேஸ்ட் பண்ணிடலாமா? பள்ளிப்பாளையம் கைஸ் அப்படியே ஃபுல்லோவில் நல்லிப்பாளையம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க சாப்பாட்டு கொடுக்குற குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. பட் அந்த சைட் டிஷ்ஷோட ரைஸில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அது நெக்ஸ்ட் லீகில் இருக்குது. நல்லா இருக்குது. ஓகே, மட்டன் இப்போ நல்லிப்பாளையமே வருது மறுபடியும். மட்டன் பள்ளிப்பாளையம் நல்லா இருக்குது. பட் பள்ளிப்பாளையம் அப்படின்னாலே அந்த நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம், சிக்கன் பள்ளிப்பாளையங்கிறது வந்து அது ஒரு தனியாக நிற்கும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இது நல்லா இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சது இது. ஓகே, அடுத்தது செட்டிநாடு சிக்கன். இந்த வீட்டில் செய்வோம் சிக்கன் ஃப்ரை, அந்த மாதிரி இருக்குது. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான், ஒரு ஹோம் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை. ஓகே, அடுத்தது மீன் குழம்பு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்படி இந்த ரிவ்யூ முடிச்சிடும். அதுக்கப்புறம் ரசம், மோர் இதெல்லாம் இருக்குது. பட் நம்ம அது சொல்ல வேண்டியதில்லை இல்லை. ஓகேங்க, அப்படி மீன் குழம்புல இருக்கிற பீஸோடு சாப்பிடுவோம். நீங்கள் கோபிசெட்டிப்பாளையம் இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா ஃபிஷ் குழம்புலாம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஆறு பக்கத்தில் ஓடுது, டேம் எல்லாம் இருக்குது. இங்கே மீன் சாப்பிட்லாம் எங்கே போய் சாப்பிட போகிறீங்க? மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லா புளிப்பான மீன் குழம்பு, ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது. இது மீல்ஸ் கூட வந்துடுமா? தனியாக 10 ரூபா. ஓகே, ஓகே. நம்ம சாப்பிட தயிர் கொண்டு வந்தாங்க. தயிர் பார்த்தீங்கன்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா. நல்லா கட்டி தயிர்,
வாங்கியிருக்கேன் நான். நிறைய பேர் சொல்லுவாங்க உடனே மீன் சாப்பிட்டு தயிர் சாப்பிடாது அப்படின்னு. ஒன்றும் பண்ண முடியாது. மீன் குழம்பு வேறு மாதிரி இருக்குங்க. பீஸ் மீனோட சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. 10 ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்துடும். சரி, நீங்கள் தயிர் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி, நான் ரசம் வாங்கலை, ஏன்னா வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு எனக்கு. இலையில இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். தயிர் அப்படி நல்ல ஒரு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹோம்லி தயிர். தயிருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்னால் பள்ளிப்பாளையம் வச்சு சாப்பிடுவோம். ஸோ கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு ஹோம்லி மெஸ்ஸுங்க, அந்த அமுதம் மெஸ்ஸு. இங்கே தான் வந்து இப்போ லஞ்ச் சாப்பிட்டதை பார்த்தீங்க. அவங்க பிரியாணிலேருந்து மீல்ஸு, சைட் டிஷ்ஷு எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோம்லியாக நல்லா தரமாக பண்ணியிருந்தாங்க. என்ன தான் நம்ம அசைவம் சாப்பிட்டாலுமே ஒரு 5 ஹவர்ஸில் வந்து நமக்கு ஜீரணம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரம், ஒரு குவாலிட்டி வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. இங்கே வந்து மீல் சாப்பிட்றப்போ மெயினாக அவங்களோட சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் வாங்கி அதை வந்து சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அப்படி அந்த டேஸ்ட் வந்து மேக்ஸிமைஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். உண்மையிலே பிரமாதமாக இருந்தது. ஈவன் தலைக்கறி கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா அப்படி பயங்கர சாஃப்டாக இருந்தது மீட்டு. பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி கொத்துக்கறி, ஒயிட் ரைஸ் கூட மட்டன் கொத்துக்கறி அல்டிமேட்டாக இருந்தது. அந்த மட்டன் சுக்கா ஒரு டார்க் கலர் கிரேவி வச்சுருந்தாங்க பாருங்கள், அதுவுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மெயினாக இவங்க வந்து பள்ளிப்பாளையத்துக்கு ஃபேமஸ். நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம், மட்டன் பள்ளிப்பாளையம் ரெண்டுமே செய்கிறாங்க. அதுவுமே நல்லா கரெக்டான காரத்தோடு எல்லாருமே ஃபேமிலியில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. வீடியோவில் நிறைய பேர் கேட்குறீங்க, ஒரு ஐட்டம் கூட உன்னைய வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. நான் வந்து என்ன மாதிரி ஆள்னா, என்னை வந்து ஒரு ஃபுட்டு வந்து அப்செட் பண்ணணுன்னா பயங்கரமாக அப்செட் பண்ணால் தான் எனக்கு வந்து அது நல்லா இல்லைன்னு நான் சொல்லுவேன். இல்லாட்டி எனக்கு யூஸ்வலாக நான் வந்து ஒரு உணவு பிரியன். ஒரு உணவை நான் நல்லா இல்லைன்னு சொல்லணுன்னா அது ரொம்ப மோசமாக இருந்தால் மட்டும்தான் அப்படி சொல்லுவேன். இங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படிலாம் சொல்லவே முடியாது. எல்லா பாக்ஸுமே டிக் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்லாம். உள்ள ஏசி செக்ஷனில் தான் நம்ம உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ சக்தி ரோட்டில் இருக்காங்க. கார் பார்க்கிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் அங்கங்கே நீங்கள் தள்ளி நிப்பாட்டிட்டு வர மாதிரி இருக்கும். 2 வீலர்லாம் ஈஸியாக நிறுத்திக்கலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடந்தே வந்துடலாம் இந்த அமுதம் மெஸ்ஸுக்கு. சண்டே வந்து லீவ் இந்த கடை, அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. சில இம்பார்ட்டன்ட் டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து ஒரு 1:30 மணிக்கே தீந்துருச்சு. மட்டன் பிரியாணி தீந்துருச்சு. அப்புறம் குழம்பு மீன், அது ரொம்ப நல்லா இருந்தது. குழம்பு மீன், பாறை மீன், டேம் பாறை போட்டிருந்தாங்க, அதுவுமே சீக்கிரமாக தீந்துருச்சு. ஸோ நான் எல்லா ஐட்டமும் வேணும் அப்படின்னா ஒரு 130 வந்து சாப்பிட்ணும். ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸ் லிஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் தைரியமாக வந்து சாப்பிட்லாம், அந்த மாதிரி ப்ரைஸிங் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். விஷ் யூ ஆல் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். சைனிங் ஆஃப் வித் ரோஹன், கீதா அண்ட் ரிஷி. ஃபேமிலி சார்பில் உங்களுக்கு நியூ இயர் விஷஸ் சொல்லிக்கிறேன். டாடா பை பை.